பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தேவனுடைய சத்தியத்துக்கு, தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக இந்த 2024 ஆண்டுக்காகவும் இந்த ஜனவரி மாதத்துக்காகவும் தேவனால் கொடுக்கப்பட்ட இயேசுவின் வல்லமை ஊழியத்துக்கான அந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 49:24. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். இந்த வசனம் கடந்த 1ஆம் தேதி முதல் மாறி 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 வாசிக்கப்படுகிறது. காலை இருட்டோட ஜெபத்துக்கு கண்காணியா இருக்கிற இன்பராஜ் பாஸ்டர் வந்த உடனே இதைத்தான் வாசிக்கிறார். அப்புறம் வசன வியாக்கியானத்தை சொன்னாக்கா ஹேலாக்களி அம்மா இதைத்தான் வாசிக்கிறாங்க. இரவுக்கரு ஜெபத்துக்கு கண்காணியா இருக்கிற வளர்மதி சகோதரி வந்தா இதைத்தான் வாசிக்கிறாங்க. இப்படி எல்லாருமே இதைத்தான் வாசிக்கிறோம். இதை அடிப்படையாய் வைத்து தொடர்ந்து ஊழியத்தை செய்கிறோம். சிலருக்கு கேள்வி எழும்பலாம், இந்த ஒரு வசனத்தை வச்சு இனி எத்தனை நாட்களுக்கு நீங்க ஓட்ட போறீங்க, என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி. ஆனா இன்னும் சிலர் யோசிக்கலாம், இந்த ஒரு வசனத்தை வச்சு எல்லாரும் விதவிதமா இப்படி ஒரு ஊழியம் செய்ய முடியுமா, ஆச்சரியமா இருக்கிறது நீங்கள் வியக்கலாம். வசனம் என்பது அது வெறும் எழுத்து கிடையாது, அது ஒரு தோண்டப்படுகிற குழி என்பதை மறந்து போகாது. தோண்டப்படுகிற குழிக்கு சமமானது வசனம். பூமியிலே ஒரு குழியை தோண்டுகிறீர்கள், அது தோண்ட 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 அது பள்ளமாக உள்ளே போய்கொண்டே இருக்குமே ஒழிய நாம பார்த்து இந்த ஆழம் போதும், இந்த பள்ளம் போதும், இந்த குழி போதும், இந்த உயரம் போதும் என்று சொல்லி தோண்டுவதை நாம நிறுத்தினால்தான் அது நிற்குமே ஒழிய இல்லாவிட்டால் தோண்ட தோண்ட அந்த குழி உள்ளே போய்கொண்டே இருக்கும். அது போன்றதுதான் வேத வசனம். நீங்க நல்ல அபிஷேகத்தோட, ஆவியோட, கிருபையோட தேவனுடைய வசனத்தை எடுத்து படிச்சாலோ அல்லது அதுல இருக்கிறவைகளை தியானிக்கவோ ஆரம்பித்தா அது தோண்டப்படுகிற குழி மாறி போய்கிட்டே இருக்கும். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, உலகத்துல எவ்வளவோ பஞ்சாங்கங்கள் இருக்கிறது, ராமாயணங்கள் இருக்கிறது, மகாபாரதம் இருக்கிறது, அப்புறம் பக்தி நூல்கள் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது, புவியியல் இருக்கிறது, அறிவியல் இருக்கு. இவ்வளவெல்லாம் இருந்தாலும் இது எல்லாவற்றை விட சிறந்த ஒன்றை ஆண்டவர் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். அதுதான் சத்தியம் என்னும் இந்த வசனம். இது ஒரு தோண்டப்படுகிற குழிக்கு சமானம். கர்த்தர் நல்லவர். சரி, இன்னைக்கு தேவ செய்திக்கு ஆதாரமாய் இந்த ஆதியாகமம் 49 அதிகாரம் 24வது வசனத்துல ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஓசத்துல உறுதியாய் நின்றது. உறுதியாய் என்கிற வார்த்தையை தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு இரவுக்கு இரவு ஜெபத்தை முடித்து விட்டு நான் சற்று ஓய்வுக்காக ஆயத்தமாகி நாளைக்கு காலையில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிக்க வேண்டுமே என்று என் ஆவியிலே நான் தீர்மானித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தையை ஆண்டவரின் ஆவியிலே போட்டார். உறுதியாய் இந்த வார்த்தையை கர்த்தர் போட்டார். அப்போதே நான் தெரிந்து கொண்டு விட்டேன், தேவன் இந்த உறுதி என்பதை குறித்து காலையிலே பேச விரும்புகிறார் என்று சொல்லி. அதோடு நான் விட்டுவிடாதபடி நேற்று இரவிலே படுக்கையிலே சொத்துரம் அந்த இரவுக்கு ஜெபம் முடிந்த பின்பு
உறுதியாய் என்கிற வார்த்தை ஆண்டு கொடுத்த உடனே சில வசனங்களை திரட்ட ஆரம்பித்தேன், சில வசனங்களை தேட ஆரம்பித்தேன், சில வசனங்களை பொறுக்கி கண்டுபிடிக்கவும் ஆரம்பித்தேன். இதெல்லாம் எப்படி சொல்லி இருக்குது, அது எப்படி சொல்லி இருக்குன்னு சொல்லி உடனே தியானிக்கவும் ஆரம்பித்தேன். இப்படி கர்த்தர் பேசி தேவன் திட்டமாய் சொன்ன அந்த வார்த்தை தான் உறுதியாய் என்ற வார்த்தை. சரி, இந்த உறுதியாய் என்ற வார்த்தை என்றால் என்ன? உறுதியாய் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவன். பிலிப்பியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். பிலிப்பியர் 1:27. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று. ஆமென். ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று. உறுதியாய் நின்றது என்பது எதை குறிக்கிறது? நல்ல ஒரே ஆவியிலும் ஒரே ஆத்துமாவிலும் உறுதியாய் நிற்பதை குறிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாம். இந்த கடைசி நாட்களில் இந்த உறுதியாய் நிற்கிற கூட்டம்தான் கொஞ்சம் கொஞ்சமாய் கரைந்து கொண்டு இருக்கிறது. முன்னொரு காலத்திலே விசுவாச மக்கள், தேவ ஜனங்கள் ஒரு ஊழியக்காரருடைய கொடைக்கு கீழாகவும் ஒரு ஊழியத்தின் நிழலுக்கு கீழாகவும் அதிக உறுதியாய் நின்றார்கள். ஆனால் இன்றைக்கு பலவிதமான ஊழியங்களை தேடி அங்க ஒண்ணு சொல்றாங்கன்னா உடனே அங்க போகிறார்கள். இங்க இவர் இப்படி பேசுகிறார் என்று சொன்னால் உடனே இங்கே வருகிறார்கள். அவங்க ஜோமன்னா அப்படி நடக்குதுன்னு ஒரு மேஜிக்கல் காட்டின உடனே அங்க நம்முடைய கண்களும் இருதயமும் தாவுகிறது. உறுதியாய் நிற்பது என்பது இது கிடையவே கிடையாது. எப்படி சுத்திரம் ஒரு பெண் ஒரு பையனுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கும் போது மரணமே அல்லாமல் மரணமே ஒழிய நம்மை ஒருவராலும் பிரிக்க முடியாது என்று விவாகத்திலே முடிவெடுக்கப்படுகிறதோ, அதே போல உங்களை ரட்சிப்புக்குள் நடத்தின அல்லது கர்த்தர் கொண்டு வந்து வைத்த ஊழியத்திலே அல்லது தேவன் கொடுத்த ஊழியக்காரரோடு உறுதியாய் நிலைத்து நிற்கவே. அதுக்கு பேர்தான் உறுதி. கர்த்தர் நல்லவன். நிறைய ஊழியங்கள் வரலாம், நிறைய ஊழியக்காரர்கள் வரலாம், நிறைய வித்தியாசமான பெயர்கள் வரலாம், அவர்களுடைய செயல்பாடுகள் நிறைய வித்தியாசமா காணப்படலாம். ஆனாலும் தேவன் வைத்த ஐக்கியத்தை, தேவன் கொடுத்த ஊழியக்காரருடைய நிழலை விட்டு நாம் வெளியே போகவே கூடாது. அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் அந்த பிலிப்பியர் புஸ்தகத்துல கர்த்தர் நல்லவே 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக போராடி அப்படின்ற ஒன்று. அப்ப உறுதியாய் நிற்பது என்றால் என்ன? ஒரே ஆவியாய் இருப்பது நம்பர் 1. ஒரே ஆத்துமாவாய் இருப்பது நம்பர் 2. 3வது விசுவாசத்துக்காக போராடுவது. என் சரீரமே விழுந்தாலும் பரவாயில்ல, என் விசுவாசம் விழுந்து போக விடமாட்டேன் என்று விசுவாசத்துக்காக போராடுவதற்கு பேர் தான் உறுதியாய் நிற்பது. இது 3வது. 4வது ரொம்ப முக்கியம். அந்த பிலிப்பியர் 1:27 சொல்லுகிறது மருளாதிருக்கிறது. மருளாதிருக்கிறது என்றால் என்ன? சில காரியத்தை கண்டு மனம் மாறுவது. ஐயோ இது தப்பு போல இருக்குதேன்னு சொல்லி நல்லதையே தப்பாய் நினைப்பது. இல்லாட்டி இது சரியா தப்பான் தெரியலையே என்று குழப்பம் அடைவது. ரொம்ப உறுதியா இருக்கிறவங்களுக்கு இந்த குழப்பம் எல்லாம் வராது. உறுதியாய் நிற்க முடியாதவர்கள் நல்லமாதான் கர்த்தர் நல்லவர் எப்படி இருக்கும்? இப்படி மருளுவார்கள். மருளுதல் என்றால் மிரண்டு போகுது.
ஆட்களை கண்டு மிரளுதல், ஊழியத்தை கண்டு மிரளுதல், சொல்லப்படுகிற உபதேசங்கள் சத்தியங்களை குறித்து மிரளுதல். நல்ல உறுதியா இருக்கிறவர்கள் மிரளவே மாட்டார்கள், மருளாதிருப்பார்கள். இந்த சத்தியத்தை கேட்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பிலிப்பியர் 1:27 சொல்லுகிறபடி ஒரே ஆவியா இருக்கிறீங்களா? ஒரே ஆத்துமாவா இருக்கிறீங்களா? விசுவாசத்துக்காக போராடக்கூடிய போராட்டத்துக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? எதிலையுமே மருளாது இருக்கிறீங்களா? அதாவது மிரளாமல் இருக்கீங்களா என்பதை கவனி. அப்படி இருப்பதற்கு பேர்தான் கிறிஸ்தவம். அப்படி இருக்கிறவர்களுக்கு பேர்தான் கிறிஸ்தவர்கள். இங்கு யோசேப்பின் வாழ்க்கையை குறித்து ஆதியாகமம் 49:24 ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த யோசேப்புடைய ஜீவியத்தை பாருங்க. மொத சொப்பனங்களை பார்த்து சொல்லுவதில் அதிக உறுதியா இருந்தான். இரண்டாவது தரிசனங்களை கண்டு சொல்லுவதில் அதிக உறுதியா இருந்தான். மூணாவது தன் சகோதரர்கள் செய்கிற தவறுகளை தகப்பனிடத்தில் வந்து சொல்லுகிறதிலே உறுதியா இருந்தான். ஓ, கர்த்தர் நல்லவன். இஸ்மவேலர் வந்து அவனுக்கு சூத்திரம் பணத்துக்கு வாங்கிட்டு போகும்போது தப்பி போக கூட அவன் விரும்பாமல் இஸ்மவேலரிடத்தில் உறுதியாய் தன்னை காத்து கொண்டான். தனக்கு வந்து சொத்துற பரிசுத்த போராட்டம் வந்த போது அங்கு சொத்துற பரிசுத்த போராட்டம் முக்கியமா பரிசுத்தம் முக்கியமா என்று பார்க்கும் போது பரிசுத்தத்துக்காக உறுதியாய் நின்றான் அந்த யோசேப்பு. ஓ, அதன் பின்பு ஜனங்களுக்கு தானியம் அளக்க வேண்டிய நேரம் வந்தது. அதுல உறுதியாய் நின்று பட்சபாதம் இல்லாமல் தானியங்களை அளந்தான். இப்படியெல்லாம் யோசேப்பின் வாழ்க்கையில ஏராளமான உறுதியை பார்க்க. இதுல யோசேப்பின் வாழ்க்கையில் ரொம்ப உறுதியானது எது? அவங்க அப்பாவா, அவங்க அம்மாவா, அவங்க சகோதரர்களா, அல்லது யோசேப்புடைய மனைவியாகிய ஆக்னாசா, அல்லது யோசேப்புடைய பிள்ளைகளா, எப்ராயிம் மனேசாயா? அதிக உறுதியா இருந்தது எது என்று கேட்டாக்கா, அது யாருமே நினைக்க முடியாத ஒரு உறுதி யோசேப்பின் வாழ்க்கையில இருந்தது எதுனாக்கா, அவனுடைய எலும்புகள் தான். யோசேப்புடைய எலும்புகள். அந்த யோசேப்புடைய எலும்புக்கு இருந்த உறுதி வேற எதுக்குமே இல்லை. ஏனென்று சொன்னா, ஓ, கர்த்தர் நல்லவன். இந்த யோசேப்பு உயிரோடு இருக்கும் போதே அவன் உத்தரவு போட்டுட்டான். என்ன உத்தரவு போட்டுட்டான்? ஒரு நாள் நான் மரிப்பேன். ஓ, ஒரு நாள் நீங்கள் புறப்படுவீர்கள். நான் மரித்தாலும் நீங்கள் புறப்பட்டாலும் என் எலும்புகளை நீங்கள் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 19வது வசனம். யாத்திரையாகவும் 13:19. மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்து கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். அப்பொழுது உங்களோடு கூட என் எலும்புகள் இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்தது. இதன்படி யோசேப்பு இறந்த பின்பு, மோசே ஊழியத்துக்கு வந்த பின்பு, அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த ஆரம்பித்த பின்பு, ஓ, ஆதியிலே யாக்கோபினிடத்தில் சொல்லி இருந்ததும் யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தினிடத்தில் சொல்லி இருந்ததுமான அந்த எலும்புகளை மோசே எடுத்து கொண்டு போகிறான். வழியிலே யுத்தங்கள் வந்தது, ஆனால் யோசேப்பின் எலும்புகள் காக்கப்பட்டது. வழியிலே ஏராளமான பொருட்கள் கொள்ளையாடப்பட்டது, ஆனாலும் யோசேப்பின் எலும்புகள் உறுதியாய்ந்தது. வழியிலே நிறைய கொள்ளை நோய்கள் வந்து பல காரியங்கள் அழிந்தது, ஆனாலும் யோசேப்பின் எலும்புகள் உறுதியா இருந்தது.
வழியிலே நிறைய பேர் காணாமல் போய்விட்டார்கள். ஆனால் யோசேப்பின் எலும்புகள் உறுதியாய் நின்றது. இப்படி யோசேப்பின் எலும்பை உறுதிய சொல்லணும்னா அது ஒரு நீண்ட பயணம். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், யோசேப்பின் எலும்பு உறுதியாய் இருந்தது எதை காண்பிக்கிறது என்று சொன்னா, அது உங்க தலைமுறையை, வம்சத்தை காண்பிக்கிறது. இந்த இருட்டோட ஜெபத்துக்கு, இந்த அதிகாலை ஜெபத்துக்கு வந்து நல்ல ஆயத்தமாகி தேவ சமூகத்துல கவனமா செய்தியை கேட்கிறது யாரோ அவர்களையும் ஆண்டவர் இப்படி உறுதியாய் மாற்றி உங்களுடைய வம்சம், உங்களுடைய மகன் மூலமாக, உங்க மகள் மூலமாக, உங்க பேரன் மூலமாக, உங்க பேத்தி மூலமாக, அல்லது உங்க மூலமாக அடுத்த 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 தலைமுறையை தேவன் உருவாக்கி உண்டாக்கி, நீங்கள் ஜனம் பெருத்த ஜாதியாக கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உறுதியா என்ற வார்த்தை யோசேப்பை குறித்துதான் சொல்லப்பட்டது. எதுல யோசேப்பு உறுதியா இருந்தான் என்பதை 2 விதத்திலே சொன்னேன். ஒன்று, அவன் பூமியிலே இருக்கும்போது அவனுடைய செய்கைகள் உறுதியா இருந்தது. 2வது, அவன் மரித்த பின்பு அவனுடைய எலும்புகள் ரொம்ப உறுதியாய் பிரயாணம் பண்ணினது. ஒரு உறுதி பாருங்க, உயிரோடு இருக்கும் போதும் அவனை நிலைநிறுத்துகிறது. அவன் செத்த பின்பும் அவனுடைய கிரியைகள் அவனை நிலைநிறுத்துகிறது. இதுதான் தேவ பிள்ளைகளே உறுதி. இப்படிப்பட்ட அருமையான உறுதி நமக்கு ரொம்ப தேவை. இந்த உறுதியை விடவே கூட கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்பொழுது வேதத்திலே இருக்கிற சில வித்தியாசமான உறுதியை உங்களுக்கு காண்பிக்கும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்பட்டது. முதலாவது, இந்த உறுதியிலே ஒரு கிருபையுள்ள ஒரு உறுதியை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். ரூத் 1:18 வாசிக்கிறேன். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாயிருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. இங்கு உறுதியிலே முதலாவது ஒரு உறுதியை பார்க்கிறோம். இங்கு சொல்லப்படுகிற உறுதிக்கு இது என்ன பெயர் அப்படின்னு சொன்னா மன உறுதி. ஆமென். இந்த கடைசி காலத்துல தேவ பிள்ளைகளுக்கு இந்த மன உறுதி ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியமாகவும் இருக்கிறது. இந்த மன உறுதி இல்லை அப்படின்னாக்கா நீங்க நிறைய காரியத்துல தடுமாறி விடுவீர்கள் அல்லது எடறி விடுவீர்கள். ரூத்தின் வாழ்க்கையில அவள் நல்ல அதிக மன உறுதியாய் இருந்தாள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு மன உறுதி உங்க ஜீவியத்துல இருந்தா அங்கு என்ன நடக்கும்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். இந்த ரூத்தின் வாழ்க்கை எப்படி ஒரு சுபிட்சம் அடைந்ததும், அவளுக்கு எப்படி அழகான ஒரு போவாஸ் கிடைத்தானோ, அவளுக்கு அவ பொறுக்கின நிலைமை அவளுடைய நிலமாய் மாறினதும், எந்த வேலைக்காரிகளுக்கு முன்பாக வேலைக்காரியாய் காணப்பட்டாலோ அந்த வேலைக்காரிகளுக்கெல்லாம் இவள் தலைவியாய் மாறினதை போல உங்களுக்கும் கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கு. ஆனால் நீங்க எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? மன உறுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உறுதியிலே முதலாவது மன உறுதி. இந்த மன உறுதி என்பது எதை காண்பிக்கிறது? ஒவ்வொருவருடைய மனதை குறித்துதான் வசனம் சொல்லுகிறது. மனம். இந்த மனம் எல்லா நேரத்திலும் பலவிதமான காரியத்தை யோசிக்கும். கர்த்தர் நல்லவே, பலவிதமான காரியத்தை தேடி அலை சொல்கிறோம்.
ஒரு மனதை குறித்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம். எபிரேயர் 12:17. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மாறுதலை மனம் மாறுதலை காணாமல் போனான். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். இங்க நல்லா கவனிக்கணும். உறுதியிலே உறுதி மன உறுதி. இந்த மன உறுதி என்பது எப்படி இருக்கக்கூடாது என்று சொன்னால் கவலையோடு கூடியதா இருக்கக்கூடாது. நீங்க மன உறுதியா இருக்கிறது உண்மைன்னா ஏன் கவலைப்படுறீங்க? எதற்காக கவலைப்படுறீங்க? ஒன்று. இரண்டாவது, காரணமில்லாமல் கண்ணீர் வடிப்பது, எப்ப பார்த்தாலும் சொல்லி அழுது கொண்டே இருப்பது. இந்த கண்ணீர் விட்டு அல்லது கவலையோடு கூட யார் உறுதியா இருக்கிறது சொன்னாலும் அது மன உறுதி கிடையாது. ஏன்னா அந்த உறுதியினால அவங்களுக்குள்ள ஒரு மாற்றமும் வரப்போவது இல்லை. அப்ப கவலையோடு கூட நீங்க உறுதியா இருக்கிறேன் என்று சொல்லாதீர்கள். அழுது கொண்டே உறுதியா இருக்கிறேன் என்று சொல்லாதீர்கள். மன உறுதி என்று சொன்னால் என்ன வந்தாலும் பார்த்து கொள்ளுகிறேன், எது நடந்தாலும் பரவாயில்ல சமாளித்துக் கொள்ளுகிறேன், எது சம்பவித்தாலும் என்னால் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி நிமிர்ந்து நிற்பதற்கு பேர்தான் நல்ல மன உறுதி. அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அந்த உறுதி என்பதிலே முதலாவது மன உறுதி. உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துங்க, உங்க மனதை திடப்படுத்துங்க. இந்த இடத்துல ஒரு சத்தியத்தை அல்லது ஒரு காரியத்தை நான் சொல்லிதான் ஆகணும். சிலரு கர்த்தருக்குள் நல்ல உறுதியா இருப்பாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, நல்ல பைபிள் வாசிப்பாங்க, நல்ல ஊழியம் செய்வாங்க. ஆனா என்ன ஆயிரும் தெரியுமா? இவங்க நல்லா ஜெபிக்கிறது, நல்ல ஊழியம் செய்யறது, நல்ல பைபிள் வாசிக்கிறது வளர்ந்த உடனே இவங்க பார்ப்பாங்க, நான் தான் நல்லா ஜெபிக்கிறேனே, நான் தான் நல்ல ஊழியம் செய்யறேனே, நான் தான் நல்லா பைபிள் வாசிக்கிறேனே, நான் கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தரோடு நல்லா இருக்கிறேனே, அப்புறம் ஏன் எனக்கு கார் கிடைக்கல, அப்புறம் ஏன் எனக்கு சொந்த வீடு கிடைக்கல, அதனால நான் ஜெபம் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணி ஒரு கார் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தெரிஞ்ச விசுவாசிகள்கிட்ட போன் பண்ணியோ நேரடியா போயோ ஊழியத்துக்காக ஒரு கார் வாங்கணும், நீங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க, நான் மிச்சத்தை போட்டு வாங்கிட்டு அப்புறம் தர்றேன்னு சொல்லி கடனுக்கு கார் வாங்குவேன். நான் இத்தனை வருஷம் ஊழியம் செய்யறேன் பிரதர், இத்தனை வருஷம் ஊழியம் செய்யறேன் சிஸ்டர், இன்னும் எனக்கு சொந்த வீடு இல்லை, நான் சாகரத்துக்குள்ள ஒரே ஒரு சின்ன வீட்டையாவது கட்டிட்டு போறதுன்னு தான் ஆசைப்படுறேன், அதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நீங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க, நான் அதை போட்டு கட்டிடுறேன், அப்புறம் மாசந்தோறும் உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லி கைமாத்தா வாங்கி ஊழியத்துக்குன்னு ஒரு வீட்டை கட்டுறவங்க இருக்காங்க. ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, இது எல்லாமே உறுதியும் கிடையாது, மன உறுதியும் கிடையாது. உங்களுக்கு ஊழியம் செஞ்சும் கார் கிடைக்கல என்பது உண்மைதான். நீங்க உண்மையா ஊழியம் செய்தும் சொந்த வீடு கூட இல்லை என்பது உண்மைதான். அப்ப நான் நல்லா ஊழியம் செய்யறேன், கர்த்தருக்குள் நல்லா இருக்கிறேன்றதுனால எனக்கு கார் கண்டிப்பா இருக்கணும், சொந்த வீடு நிச்சயமா இருக்கணும், எந்த விதமான உறுதியும் கிடையாது. நீங்க நல்ல மன உறுதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நேரத்துல தேவையான காரியத்தை கர்த்தரே செய்து விடுவோம்.
மன உறுதியிலே நீங்க அவசரப்பட்டு கடன் வாங்குவதற்கு, வட்டி வாங்குவதற்கு, கைமாற்று வாங்குவதற்கு, அல்லது ஏதோ ஒரு வகையில் குறுக்கு வழியில போவதற்கு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காரு கத்தர் கொடுத்தாரு, வீடு கத்தர் கொடுத்தாரு, இந்த நிலம் கத்தர் கொடுத்தாரு, இந்த பொருள் கத்தர் கொடுத்தாருன்னு சொன்னீங்கன்னா அது நீங்க அந்த உங்க தேவனையே பொய்யான கடவுள் சொல்றீங்கன்னு அர்த்தம். கத்தர் கொடுத்தது உண்மைன்னா அது கடனில் வராது. கத்தர் கொடுத்தது உண்மைன்னா அது கைமாற்றில் வராது. தேவன் கொடுக்கிற வரைக்கும் மன உறுதியா இருங்க. மனசு குத்தும், இருதயம் வலிக்கும், கண்ணெல்லாம் சொருகும். அவங்களுக்கு நடக்குது, இவங்களுக்கு நடக்குது, ஒண்ணுமே இல்லாதவன் நல்லா இருக்கிறான். ஆனா நான் கத்தருக்குள் இருக்கிறேன், நானும் என் பிள்ளைகளும் ஓட்ட வண்டியில போயிட்டு இருக்கிறோம், நட வண்டியில போயிட்டு இருக்கிறவன் யோசிக்கலாம், உண்மைதான். ஆனா இந்த மாதிரி நேரத்துலதான் நீங்க மன உறுதியா இருக்க வேண்டும். மருளாதிருக்க வேண்டும். உங்க விசுவாசத்தை விடாதிருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, மனம் மாறாமலும் இருங்கள். ஏனென்று சொன்னால் எபிரெயர் 7:20 சொல்லுகிறது, கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். ஆண்டவர் மனம் மாறாதவர். நீங்க எடுத்த உறுதியிலே மாறாமல் இருங்க. தயவு செய்து கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆசீர்வாதத்துக்காக எதையோ முயற்சி செய்து தள்ளப்பட்டு போயிடாது. இதை நான் சொல்லல, ஆவியானவரே சொல்றார். எபிரெயர் 12:17 சொல்லுவது, பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்காக தன்னுடைய உறுதியை இழக்கிறவர்கள் இருக்கிறாங்க, மன உறுதியை இழக்கிறவர்கள் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க கர்த்தருக்குள் இருக்கிறது உண்மை, தேவனுக்காக வாழ்றது உண்மைன்னா சாகிற வரைக்கும் உறுதியாய் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அப்போ உறுதியிலே இங்கு முதலாவது பார்க்கிறோம், நல்ல மன உறுதி. மன உறுதி என்பது மருளாதிருக்கிற மனம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அடுத்ததாக இன்னொரு உறுதியை உங்களுக்கு வேதத்தில் இருந்து காண்பிக்க விரும்புகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எஸ்தர் புஸ்தகம் 9 29 எஸ்தர் 9:29 பூரிமை குறித்து எழுதியிருக்கிற இந்த 2ஆம் நிருபத்தை திடப்படுத்தும்படிக்கு அபியாயேலின் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் ராஜாத்தியும் யூதனாகிய மொர்தெகாயும் பின்னும் மகா உறுதியாய் எழுதினார்கள். ஆமென். மகா உறுதியாய் எழுதினார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 49:24 சொல்லுகிறபடி உறுதியாய் நின்றது என்பது உண்மைதான். அந்த உறுதியில முதல் உறுதி மன உறுதி. அந்த உறுதியில 2வது உறுதி மகா உறுதி. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த மகா உறுதி என்றால் என்ன? இந்த மகா உறுதி என்பது எதை காண்பிக்கிறது? அந்த எஸ்தர் 9:29 சொல்லுகிறது, மகா உறுதியாய் எழுதினார்கள். நல்ல எழுதப்பட்ட அந்த எழுத்துக்களைத்தான் இங்கே மகா உறுதி என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ சோத்திரம், இந்த எழுதினார்கள் என்ற வார்த்தை எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? அது என்ன சத்தியத்தை சொல்ல வருகிறதா இருக்கிறது? ஒரு வசனத்தை உங்களுக்காக காண்பிக்கிறேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே.
அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்போஸ்தலர் 15:29. அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாதிருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக் கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள். உறுதியாய் நிற்பது. முதலாவது மன உறுதி, இரண்டாவது மகா உறுதி. இந்த மகா உறுதி என்பது எது? நன்றாய் எழுதி முடிப்பதை குறிக்கும். சரி, எதை மகா உறுதியாய் எழுதினார்கள் என்றால், இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 15:29 சொல்லுகிறது, அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறு ஒன்றையும் உங்கள் மேல் சுமத்தாதிருக்கும். மகா உறுதி என்று சொன்னால், எது அவசியமோ, எது முக்கியமோ, எது கட்டாயமோ அதை மாத்திரம் சார்ந்திருப்பதற்கு பேர் தான் மகா உறுதி. அதை விட்டுட்டு இந்த அப்போஸ்தலர் 15:29 சொல்லுகிறதை போல பாரமான வேறு எதையுமே மனதில் வைக்க கூடாது. அவசியமில்லாததெல்லாம் மனதிலே போட்டு குழப்பக்கூடாது. இன்னைக்கு பலருடைய மனம் எப்படி இருக்குன்னா, நிறைய பாரத்தினால் நிறைந்திருக்கும். தான் நேசிக்கிற ஊழியக்காரனை குறித்து பாரம், தன் பின்பற்றுகிற ஊழியத்தை குறித்த பாரம், தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பாரம், ஐயோ ஏன் நிலைமை இப்படி இருக்குதே என்று தன்னை குறித்த பாரம். இன்னும் சிலர் இருக்காங்க, காரணமே இல்லாத தனக்கு அடாத காரியத்துக்கெல்லாம் பாரப்படுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, யோசேப்பு உறுதியாய் நின்றதை போல நீ உறுதியாய் நிற்க வேண்டும் என்று சொன்னா, இந்த தேவையல்லாத பாரமான எதையுமே உன் இருதயத்துல வைத்துக் கொள்ளாதே. அப்போதான் மகா உறுதியாய் நிற்க முடியும். கர்த்தர் நல்லவே. எஸ்தரை பாருங்க, மொர்தெகாயை பாருங்க. எஸ்தருக்கு திக் 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 என்கிற பதவி போராட்டம். எஸ்தர் ஒரு அடிமை பெண் என்பதையும், சொந்த சித்தப்பனால் வளர்க்கப்பட்டவள் என்பதையும், அவள் ஒரு யூத குலத்தை சார்ந்தவள் என்பதையும் தெரிந்துவிட்டால் அவளுடைய ராணி பட்டம் பறிக்கப்படும். சுத்திரம், அந்த எஸ்தர் ராஜாத்தி என்கிற உரிமை அவளிடத்திலிருந்து பிடுங்கப்படும். ஆனாலும் அவள் பாருங்க, பயப்படவே இல்லை. பட்டம் போனாலும் பரவாயில்ல, ராஜாத்தி என்கிற உரிமை போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி சுத்திரம் தேவையில்லாத பாரத்துக்கு இடமே கொடுக்கல். அதே போல மொர்தெகாய், இந்த மொர்தெகாய் வாசல்ல இருக்கிறா, வீதியில் இருக்கிறா, கடைசியில இப்ப அரண்மனைக்குள்ள வந்துட்டான். இப்ப அவன் ஜனங்களே அவனை தூற்றுகிறார்கள், கூட இருக்கிற வேலையாட்களே வேறு விதமாய் பேசுகிறான். மொர்தெகாய் சொல்லுவதை எஸ்தரே சில நேரத்தில் கேட்க முடியாத கட்டாயம். அப்படி எல்லாம் எதிராய் இருந்த போதும் ஒரு அறிவிப்பு வருகிறது, எல்லா யூதர்களையும் கொன்று குவியுங்கள், எல்லாரையும் கண்டம் துண்டமாய் வெட்டி போடுங்கள், ஒரு யூதரும் இருக்கக்கூடாது என்கிற அச்சரத்தில் இடப்பட்ட முத்திரையிடப்பட்ட செய்தி பரவும் போது கூட இந்த மொர்தெகாய் மன உறுதியாய் மகா உறுதியாய் இருந்தார். அந்த மகா உறுதியாய் இருந்ததுனால தான் ராஜாவுடைய குதிரை இந்த மொர்தெகாய்க்கு கிடைத்தது. நீல பட்டு வஸ்திரம் மொர்தெகாய்க்கு கிடைத்தது. அவன் சட்டத்தை ஏற்றுகிறவனும் தலைவனுமாய் மாற்றப்பட்டான். காரணம் மகா உறுதி. சகோதரி, உங்க தொழிலிலே நீங்கள் மகா உறுதியாயிருங்க. அடிக்கடி உங்க பார்ட்னர்ஷிப்பை நீங்க மாத்தாதீங்க.
4 பேர் 4 விதமான ஆலோசனை கொடுக்கலாம். ஆனா அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க என்பதற்காக உங்களோடு பிரயாணம் பண்ணுகிற பார்ட்னர்ஸ் மேல அல்லது கூட்டு தொழிலாளிகள் கூட்டு உடன் பங்காளர்கள் மீது பழியை சுமத்தியோ குற்றம் கண்டுபிடித்தோ அடிக்கடி மாற்றாதீங்க. முத ஆதீனத்துல தேவன் யாரை கொண்டு வந்து உங்களோடு இணைத்தாரோ அதுல மகா உறுதியா இருங்க. இடையில யார் யாரோ வரலாம், அவங்க போயிருவாங்க. ஆனா கர்த்தர் கொடுத்த நிலைமையில மகா உறுதியா இருப்பீங்கன்னா இந்த எஸ்தரை போல ஜெயிப்பீங்க, இந்த மொர்தெகாயை போல ஜெயிப்பீங்க. அப்ப இன்னைக்கு நமக்கு தேவை என்ன? முதலாவது மன உறுதி, 2வது மகா உறுதி. மன உறுதி தனிப்பட்ட மனுஷனுடைய ஜீவியத்தை காண்பிக்கும். மகா உறுதி என்பது ராஜ்யபாரத்தையே காண்பிக்கு. 127 நாடுகளுக்கு எஸ்தரும் மொர்தெகாயும் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டார். காரணம் அவர்களுடைய மகா உறுதி. பைபிள்ல இந்த மகா உறுதி என்பதை இந்த எஸ்தரில் மட்டும்தான் நம்மால் பார்க்க முடியும். ஏன்னாக்கா அவளுடைய உறுதி அப்படிப்பட்ட மகா உறுதியாய் காணப்பட்டது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, மகா உறுதியாய் இருங்கள். கடைசி வரைக்கும் பொறுமையாய் காத்திருங்கள். எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் கிடைத்த ஜெயம் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இதுல ஒரு ஆச்சரியத்தை பாருங்க. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் எஸ்தரையும் மொர்தெகாயை சொல்லும் போது இவ்விதமா சொல்லுது. என்ன சொல்லுது? எஸ்தர் என்னும் ராஜாத்தியும் அப்படின்னு சொல்லிட்டு யூதனாகிய மொர்தெகாயும் அப்படின்னு சொல்லுது. அப்ப எஸ்தருக்கு ராஜாத்தி என்கிற பட்டம் கிடைத்தது. மொர்தெகாய்க்கு சரியான பட்டம் இன்னும் கொடுக்கப்பட்டது. ஆனால் பாருங்க, பட்டம் ராஜாத்தி என்கிற பட்டம் பெற்ற எஸ்தரும் எந்த பட்டமும் அறிவிக்கப்படாத மொர்தெகாயும் 2 பேருமே உறுதியாயிருக்கிறார். இது எதை குறிக்கிறது? எனக்கு ஒரு மேன்மை, எனக்கு ஒரு கனம், எனக்கு ஒரு ப்ரமோஷன், எனக்கு ஒரு டிரான்ஸ்பர், எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், எனக்கு ஒரு டெவலப்மெண்ட் கிடைச்சா நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன் என்று சொல்லுவது கிடையாது. எஸ்தர் போல ராஜாத்தி என்கிற பட்டம் கிடைத்தாலும், மொர்தெகாய் போல எந்த பட்டம் கிடைக்காவிட்டாலும் நாம் அதிக மகா உறுதியாய் இருக்க வேண்டும். இப்போ நாம் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறோம். இன்னும் செய்தி முடியல. ஆனாலும் இந்த மன உறுதிக்காகவும் மகா உறுதிக்காகவும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்ப நாம் கண்களை மூடி ஆண்டவரை துதிக்கும் போது ஒவ்வொருவருக்குள்ளும் நல்ல மன உறுதியை கொடுத்து, 2வது ஒவ்வொருவருக்குள்ளும் நல்ல மகா உறுதியை கொடுக்க போகிறார். ரூத் 1:18 மன உறுதி, எஸ்தர் 9:29 மகா உறுதி. இதை தேவன் தருகிறது நமக்கு தரும்படியாக ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஆவியில நிரம்பி எல்லாரும் சத்தமாகவும் உற்சாகமாகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவின் நாமத்தில் சதுரம் 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 லகந்த கந்தோ டெகந்த கந்தோ டிக்கல்ல மலமல கக்கோ டெகந்த கத்து ரகத ரதியா அண்டட்டாடா தக்கட்டாடா தக்க கூரா தகதன கத்து ரகத கக்கு லகத ரதியா. எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஆண்டவரே, எனக்கு மன உறுதியை தாங்கையா. மரத்தின் இலை அசைவதை போல அடிக்க
அடிக்கடி என் மனம் அசையுது, என் எண்ணங்கள் ஆடுது, யோசனைகள் ஆண்டவரே தடுமாறுது. இனி அப்படி அல்லாமல் என் மனம் உறுதியான மனமா இருக்க வேண்டுமே. தடுமாறுகிறதா இருக்கக்கூடாதே, சந்தேகப்படுகிறதா இருக்கக்கூடாது, குழப்பமானதாக இருக்கக்கூடாது. நல்ல ஒரு உறுதியான மனதை எனக்கு தாங்க ஆண்டவரே. ரூத்தை போல என்ன நிலைமை வந்தாலும் அவள் மன உறுதியா இருந்ததை போல, அவமானம் வந்தாலும், அருவருப்பு வந்தாலும், பழி சுமத்தல்கள் வந்தாலும், குற்றச்சாட்டுக்கள் வந்தாலும், ரூத் மன உறுதியா இருந்தாலே அந்த மன உறுதியை இந்த நாளை வேலையிலே எனக்கு தாங்க, எங்களுக்கு தாங்காண்டவரை ரமோதி இன்னும் ஜெபம் கேட்கப்படல, இன்னும் எதிர்பார்த்த மாற்றம் வரல, எல்லாமே தடையா இருக்குது போலத்தான் இருக்குது, நான் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லி அடிக்கடி படபடக்கிற தேவ பிள்ளையே, உன் மன உறுதியிலே உறுதியாய் நில். உனக்காக ஒரு போவாசை கர்த்தர் கொண்டு வருவார். சுத்திரம் எப்ராத்தாவிலே, பெத்லகேமிலே உனக்காக ஒரு வீடு கட்டப்படுமே நாமத்தினாலே. எப்ராத்தாவிலே, பெத்லகேமிலே உனக்காக ஒரு வீடு கட்டப்படும். மன உறுதியாயிருந்தால், மன உறுதியாயிருந்தால் எஸ்தருக்கு ஒரு வீடு கட்டப்பட்டதை போல உங்களுக்காக ஒரு வீட்டை கர்த்தர் கட்டுவார் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். ஆமென், ஆமென், ஆமென். அந்த எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 29வது எஸ்தர் 9:29 சொல்லுகிறது, மகா உறுதி, மகா உறுதி. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் உறுதி இரண்டாவது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? நல்ல மகா உறுதியாய் காணப்பட வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ நம்ம ஆண்டவரை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த மகா உறுதியை எனக்கு தாரும். மகா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பயங்கரமானது. மகா என்று சொன்னால் ரொம்ப பெரியது. ஆமென். அந்த மகா உறுதியை தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். லபோதி கரமோதுரி கலா கடா கடகதடி கரு கடா கடகதரத்தியா அகதுடா குரா கடா கடகதடி கரு கடகதடா கலோ கடகதடி கத்துரா கடா கடகதனதி அண்டா டுடக்கத்து ரமோதுரி கத்தி கத்துரா பரமக்கத்து கத்துரம லமக்கத்த கத்த கத்தரமரவரதி. இந்த எஸ்தரின் நாட்களிலே மகா உறுதி மாத்திரம் கிடையாது, இன்னும் சில மகா என்கிற சம்பவங்களை பார்க்கிறோம். எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தி. மகா ரூபவதியை குறித்து பார்க்கிறோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு, மொர்தெகாய் சத்தத்தோடு அலறிக்கொண்டு வஸ்திரத்தை கிழித்து கொண்டான் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக இந்த எஸ்தரின் நாட்களிலே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டானது. மகா துக்கம், மகா புலம்பல் இது உண்டானது. அதோடு இந்த எஸ்தர் காலத்திலே மகா உறுதி சூத்திரம் நின்று விடவில்லை. இந்த இத்தனை மகா, ஒன்னு மகா ரூபவதி, இரண்டாவது மகா பெரிய அலறுதலின் சத்தம்,
மூன்றாவது மகா துக்கம், மகா புலம்பல். இந்த மூணும் கடந்த பின்பு நாலாவது தான் என்ன வருது? மகா உறுதியாய் எழுதினார்கள். எஸ்தர் 9:29. அப்போ உங்களுடைய மகா ரூபத்தை குறித்து, அழகை குறித்து நீங்கள் அதிக பெருமை பாராட்ட வேண்டாம். ரொம்ப துயரத்தோடு கூட அலறிக்கொண்டு இருக்க வேண்டாம். மகா துக்கத்துக்கு இடமும் கொடுக்காதீர்கள். இவைகளை மேற்கொண்டால் எஸ்தர் 9:29 படி மகா உறுதியை உங்களுக்குள் கட்டளையிடுவா. மகா உறுதியை கட்டளையிடுவா. இப்ப கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரே, எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் கொடுத்து அந்த மகா உறுதி ஆண்டவரே, அவங்களுக்கு கூட அலறுதல் வந்தது, அவங்களுக்கு கூட துக்கம் வந்தது. ஆனாலும் அவர்கள் உறுதியாய் இருந்தார்களே, மகா உறுதியாய் எழுதினார்களே. அதே போல என் வாழ்க்கையில அலறுதல் இருக்கிறது ஐயா, அழுகை இருக்கிறது ஐயா, என் வாழ்க்கையிலே ஆண்டவரே புலம்பல் இருக்குது ஐயா. ஆனாலும் ஆண்டவரே என்னை மகா உறுதியாய் மாற்றும் ஐயா. எஸ்தரை போல, மொர்தெகாயை போல மகா உறுதியின் அபிஷேகத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆவியில நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுதே இந்த மகா உறுதி உங்களை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சதுரம் 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 ரீமா நகத்தே ஹந்து டெக்கத்து ராதா டெகத்தட கக்கு ரகதலபாக்கத் கரவலவலவலவலவல நண்ட டூடா டெகத்தட பக்கு லகத்தட பக்கு டெக்கத்தரவலவல பக்கத்து கத்தரவலவல ரிக்கத்து ரேகடா டெகத்தட கத்துரக்க தக்கத்தரவலவதி மகா உறுதி இவர்களுக்குள் உண்டாவதாக. மகா உறுதி இவர்களுக்குள் ஏற்படுவதாக. ஷம்பா திரே பரா துரா துரா திராக்கத்துரா ದಗೆತ್ತು ನಾ ತುರಾ ತುರಾಕ ಡು ಗಡಗತ್ತರದಿ ಲಗತ್ತು ರಾಕತ್ತು ರಗತ್ತು ಟಬಕ್ಕ ತಕ್ಕತ್ತುರ ಬರದಿ. எஸ்தரையும் மொர்தெகாயும் நிரப்பின அந்த மகா உறுதி உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி 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 பிதாவே. அதிக உறுதியான மகா உறுதியான மகனாக மாற்றும், மகா உறுதியான மகளாக மாற்றும் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 49:24 சொல்கிறது, உறுதியாய் நின்று. அந்த உறுதியிலே தேவ பிள்ளைகளுக்கு தேவையான முதல் உறுதி மன உறுதி. தேவ பிள்ளைகளுக்கு தேவையான இரண்டாவது உறுதி மகா உறுதி. இது ரெண்டையும் இந்த காலை வேளையிலே அபிஷேகத்தின் மூலமாக ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் வித்தியாசமான ஒரே ஒரு உறுதியை சொல்லிவிட்டு நான் இந்த ஜெபித்து கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 37வது வசனம். சங்கீதம் 89:37 வாசிக்கிறேன். சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியை போல உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். ஆமென். சங்கீதம் 89:37 வாசிக்கிறேன். சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியை போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர்.
இங்கு உறுதியிலே மூன்றாவது ஒரு உறுதியை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சந்திரனை போல உறுதியாய் இருக்கணும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னையா இது? மன உறுதின்னு சொன்னீங்க, அது ரொம்ப ஆப்டா இருந்தது, நல்லா இருந்துச்சு, சரிதான். மகா உறுதின்னு சொன்னீங்க, அது ஆவிக்குரியவர்களுக்கு ஊழியத்துக்கு தேவைதான். அந்த கிருபை நானும் பெற்றுக்கொள்ள விரும்பினேன். இப்போ சுத்திரம் மன உறுதியும் மகா உறுதிக்கு அடுத்தது ஏதோ சந்திரனை போல உறுதின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டாக்கா, இது நான் சொல்லவில்லை, ஆவியானவர் தான் அதை எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இந்த சந்திரனை போல உறுதி என்றால் என்ன? சந்திரனை போல உறுதி என்பது எதை குறிக்கிறது? அதே வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. சங்கீதம் 89:37, சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியை போல உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பி. இந்த சந்திரனை போல உறுதி என்பது ரெண்டு காரியத்தை குறிக்கிறது. ஒன்று சாட்சியின் ஜீவியத்தை காண்பிக்கிறது, இரண்டாவது உண்மையின் ஜீவியத்தை காண்பிக்கிறது. சாட்சியின் ஜீவியமும் உண்மையின் ஜீவியமும் இந்த சோத்திரம் சந்திரனுடைய உறுதி. அப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, அப்போ சந்திரனை போல உறுதியா இருக்கணும்னா ஒன்னு சாட்சியா வாழணும், அதுல உறுதியா இருக்கணும். ரெண்டாவது உண்மையா ஜீவிக்கணும், அதுல உறுதியா இருக்கணும். இப்ப சாட்சியாகவும் உண்மையாகவும் நாம் மாறணும். சந்திரனை போல உறுதியா மாறணும்னா நாம் என்ன செய்யணும்? உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம். உபாகமம் 33:14. சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும். நீங்க சந்திரனை போல உறுதியா இருக்கணும், சந்திரனை போல சாட்சியாகவும் இருக்கணும், உண்மையாகவும் இருக்கணும்னா இந்த உபாகமம் 33:14 சொல்லுது, முதலாவது நீங்கள் பக்குவப்பட வேண்டும். ஓ சோத்திரம், ஆண்டவர் எந்த விதத்திலே நடத்தினாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். இருதயம் சொல்லும் சோத்திரம், 1 லிட்டர் எண்ணெயில 10 லிட்டர் எண்ணெய் வாங்கு. 1 ஏக்கர் இடம் பத்தாது, 40 ஏக்கர் இடம் வாங்கு. இந்த வீடு பத்தாது, இன்னும் 2 வீட்டை கட்டு. இருதயம் நிறைய சொல்லும். ஆனா தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் அதை அழகாய் பகுத்து யோசிப்பார்கள். அதுக்கு பேர் தான் பக்குவம். சந்திரனால் பக்குவப்படுத்தும் அருமையான பலன். இன்றைக்கு எவ்வளவுதான் உபதேசம், எவ்வளவுதான் வேதவசனம், எவ்வளவுதான் சத்தியம் போதித்தாலும் பக்குவப்படாத ஒரு கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு. தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால், தாம் பிடிச்ச கொக்குக்கு ஒத்த கால், அதுல உறுதின்னு இருப்பாங்க. ஆனா அது அல்ல. சந்திரனை போல உறுதினா உங்க ஜீவியம் ஒரு சாட்சியின் ஜீவியத்துல உறுதியா இருக்கணும். சந்திரனை போல உறுதினா உங்க வாழ்க்கையில் உண்மையிலே நீங்கள் அந்த உண்மை என்கிற காரியத்துல உறுதியா இருக்கணும். அதுக்கு நல்ல பக்குவமாகும். சரி, இப்போ இந்த சந்திரனை போல் உறுதி என்று சொன்னா அதுக்கு முதலாவது பக்குவம் தேவை என்று சொன்ன. இரண்டாவது, இந்த சந்திரன் போல உறுதியா நம்முடைய ஜீவியம் மாறணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோபு 31:26. சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையை செலுத்தும் போதும் நான் அதை நோக்கி. ஆமென்.
சந்திரனை போல உறுதியாய் நீங்கள் மாறணும்னா, ஒன்று, உங்கள் ஆவியை பக்குவப்படுத்துங்கள். இரண்டாவது, இந்த யோபு 31:26 சொல்லுவதை போல நல்ல மகிமையினால் நிரம்புங்கள். சந்திரன் உறுதியா இருக்குதுன்னா அது மகிமையை காண்பிக்கிறது, அதற்குள் ஒரு மகிமை இருக்கிறது. அதை போல தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரியவருடைய நம்முடைய ஜீவியம் நல்ல ஆவியிலே ஒரு பக்குவம் இருக்க வேண்டும். இரண்டாவது, ஆவிக்குரிய ஜீவியத்தில் மகிமை இருக்க வேண்டும். இன்னைக்கு சில ஆவிக்குரிய ஜீவியத்துல பரிசுத்தாவியே இல்லை. அப்புறம் எப்படி மகிமை? மகிமை வராது. பரிசுத்தாவி வரணும், ஆவியில நிரம்பணும், அபிஷேகத்துல நிரம்பணும், ஆவியானவரால் அசைவாடணும், அந்நிய பாஷை பேசணும், மனதான கர்த்தரை துதிக்கணும், நவமான வார்த்தைகளை ஆராதிக்கணும். இதெல்லாம் பண்ணி 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 ஆண்டவருக்குள் நெருங்கி 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 பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் அப்படியே பக்குவப்படும் போது அடுத்துதான் உங்களை என்ன செய்யும்? நல்ல மகிமை நிரப்பும். சந்திரனை போல உறுதியாய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தேவனுடைய மகிமை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா! இந்த காலை வேளையிலே உங்க வீடுகளை ஆண்டவராகிய தேவன் இந்த மகிமையினால் நிரப்புவாராக. இந்த மகிமையினால் உங்க வீட்டிலுள்ள ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஓ கர்த்தர் நல்லவை! இப்படிப்பட்ட மகிமையும் கிருபையும் உங்கள் யாவருக்குள்ளும் இயேசுவின் நாமத்தில் காணப்படுவதாக. தேவனுடைய மகிமை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய கரம் அப்படியே செய்வதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சந்திரனை போல உறுதி. சந்திரனை போல உறுதினா முதலாவது ஆவியிலே பக்குவப்படுதல், இரண்டாவது மகிமையிலே நிரம்புதல், மூன்றாவது சந்திரனை போல உறுதினா என்ன அர்த்தம்? ஏசாயா 60:20. ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. அல்லேலூயா! உன் சந்திரன் மறைவதும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்காக உறுதியாய் இருக்கிறவர்கள், கர்த்தருக்குள் உறுதியாய் இருக்கிறவர்கள், மன உறுதியாய் இருக்கிறவர்கள், மகா உறுதியாய் இருக்கிறவர்கள் ஓடி ஒளிய மாட்டார்கள். தங்களை ஒளித்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எங்கோ போய் மறைவிடத்திலே படுத்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் தன்னை மறைத்துக் கொள்ளாமல் வெளிப்படையாய் காணப்படுவார். அவங்க பேச்சு வெளிப்படையாய் இருக்கும், அவங்க கண்ணின் காட்சி வெளிப்படையாய் இருக்கும், அவங்க ஜீவியம் வெளிப்படையாய் இருக்கும். ஒளிவு மறைவு என்பது இருக்காது. அப்பட்டமான முறையிலே, திட்டமான முறையிலே, வெளியரங்கமான ஜீவியத்தை உள்ளதுன்னு பேசுவாங்க, இல்லாதது பேசுவாங்க. அவங்களுடைய ஆவியில சலனம் இருக்காது, இருதயத்துல பயம் இருக்காது, சரீரத்துல நடுக்கம் இருக்காது. காரணம் சந்திரன் மறைவதும் இல்லை. அதை போல கர்த்தருக்காக உறுதியாய் இருக்கிறவர்கள் மறைந்து கொண்டிருக்கிறவர்கள் அல்ல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்க்கையில மறைந்து கொள்ள வேண்டிய ஒரு காலம் வந்தது. கூட இருக்க சில சிநேகிதர்கள் சொல்லியிருப்பாங்க, எப்பா நீங்க நல்ல பசங்க, இப்ப இந்த சிலைய கும்பிடாட்டி உங்களை கொண்டு போட்டுரும், ஒண்ணு பண்ணீங்க, எங்கேயா போய் மறைஞ்சுக்கோங்க, ஒளிஞ்சுக்கோங்க சொல்லி இருப்பாங்க. ஆனா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மறைந்து கொள்ளவில்லை. அவர்கள் பாபிலோனிலே மகா ராஜாவுக்கு முன்பாகவும், மகா சிலைக்கு முன்பாகவும், எல்லா எதிரிகளுக்கு முன்பாகவும் அவர்கள் நிமிர்ந்து நின்றார்கள். காரணம், அவர்கள் ஆவியிலே பக்குவப்பட்டவர்கள், தேவனுடைய மகிமையிலே நிறைந்தவர்கள்,
மூன்றாவது, தன்னை மறைத்துக் கொள்ளாமல் தேவனுக்குள் தன்னை வெளிப்படுத்துகிறவர்கள். இதுக்கு பேர் தாங்க சந்திரனை போல உறுதி. உறுதிக்கு ஆண்டவர் எதை காட்டுறார் பாருங்க, சந்திரனை காட்டுகிறார். அப்ப சந்திரனை போல உறுதினா என்ன அர்த்தம்? அங்கே சூரியனை குறித்து உறுதின்னு சொல்லல, நட்சத்திரங்களை குறித்து உறுதின்னு சொல்லல, வானத்தை குறித்து உறுதின்னு சொல்லல. அப்போ ஒரு நாள் வரும்போது இந்த சூரியன் அசையும் நெருப்ப கொட்டும், வானம் ஒரு இடத்துல உருண்டு பிறண்டு திரட்டப்படும். இதெல்லாம் அங்கங்கு இடம் பெயர்ந்தாலும் சந்திரன் மட்டும் உறுதியாய் நிற்கும். ஏன்னா அது நல்ல பக்குவப்பட்டது, ஏனென்றால் அது நல்ல மகிமையிலே நிறைந்தது, ஏனென்றால் அது நல்ல கர்த்தருக்குள் மறைத்துக் கொள்ளாமல் வெளிப்படையாய் தன்னுடைய ஜீவியத்தை காண்பிக்க கூடியது. அதுதான் அந்த சந்திரன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நல்ல ஒரு சந்திரனை போல நாம் மாறுவோம். நம்முடைய ஜீவியம் மாறட்டும். முதலாவது சொன்னேன், நல்ல மன சுதந்திரம், மன உறுதி. அது தனிப்பட்ட ஜீவியத்தின் உறுதியை காண்பிக்கிறது. இரண்டாவது சொன்னேன், மகா உறுதி. அது ஆளுகையின் ராஜ்யபாரத்தின் உறுதியை காண்பிக்கிறது. மூன்றாவது சொன்னேன், சந்திரனை போல உறுதி. அது சந்திரனை போல உறுதி என்றால் எல்லாரும் பார்க்கத்தக்கதாய் மேலே உயர்த்தப்படும். அண்ணாந்து பார்க்கணும், கழுத்தை நிமிர்ந்து பார்க்கணும், அப்பதான் சந்திரன் தெரியும். அதை போல இன்றைக்கு காலை இருட்டோட ஜெபத்துக்கு வந்துறேன். எனக்கன்பான விசுவாச தேவ பிள்ளைகள், போதக பிதாக்கள், சிறியோர் பெரியோர் எல்லாரையும் இந்த சந்திரனை உயர்த்தி உயரத்தில் வைத்ததை போல என் ஆண்டவர் உங்களையும் உயர்த்தி உயரத்தில் வைப்பாராக, உயரத்தில் வைப்பாராக. நீங்க சந்திரனை போல பக்குவப்படுத்தப்பட்டவர்களாய், சந்திரனை போல மகிமையில் நிறைந்தவர்களாய், சந்திரனை போல ஒளிந்து கொள்ளாமல் வெளிப்படுத்துகிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. இப்படிப்பட்ட உறுதி ஆதியாகமம் 49:24 சொல்லுகிறது போல உறுதியாய் நின்றது, உறுதியாய் நின்றது. இந்த மகிமையான உறுதி நாம் எல்லாரையும் நிரப்புவதாக. எல்லாரும் கண்களை மூடி ஆவியில் நிரம்பி ஒப்பு கொடுத்து சந்தோஷமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை முதல் நல்லவடைய வாக்கியங்களுக்காக, வசனங்களுக்காக, நடத்துதல்களுக்காக, நல்ல வசனங்களை சொல்லி ஸ்தோத்தரிப்பது மாத்திரமல்லாமல் அந்த வசனத்தையே எங்களுக்கு வசன ஆராதனையாகவும் மாற்றி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இரண்டாவது, ஆண்டவரே, நல்ல அறிவிப்புகளுக்காக ஸ்தோத்திரம். முக்கியமாய் உம்முடைய தேவ சத்தத்துக்காக மூன்றாவதாய் உமக்கு நன்றி நன்றி என்று துதிக்கிறங்க தாவே. உறுதியாய் நின்றது. ஆதியாகமம் 49:24 வசனத்தின்படி உறுதியாய் நின்றது என்று சொல்லி 3 உறுதிகளை எங்களுக்கு காண்பித்து கொடுத்திரே ஸ்தோத்திரம். நல்ல மன உறுதியை தாரும், மகா உறுதியை தாரும், சந்திரனை போல உறுதியை தாரும். ஆண்டுடைய கரம் இந்த செய்தியின்படி இந்த இருட்டோட ஜெபத்துக்கு வந்தேன், அதிகாலை ஜெபத்துக்கு வந்தேன், ஒவ்வொருவரையும் மூடுவதாக இந்த செய்தியின் அபிஷேகம் ஒவ்வொருவரை தொடருவதாக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.